அதுக்கு இதுக்கும் கண்ட்ரோல் டேப் போட்டு பாருங்க. அது கொஞ்சம் மேல இருக்கு நம்மளது ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே ஓகே, அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பண்ணாலும் வித் ஹைட் ரெண்டுமே சேமா ரெடியூஸ் ஆகுது. ஓகே ஓகே, அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் லாஸ்டா பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைக்கணுன்றதுக்காக வச்சு விட்டது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இப்போ கிரிட் ஒர்க் அவுட் பண்ணுற பாருங்க. ஒரு சின்ன டவுட் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா 3 டிவ் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள 4th டிவ் ஓபன் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எதனால ஃபர்ஸ்ட் 3 டிவ் ஓபன் பண்ணி அதுக்குள்ள 4th டிவ் ஓபன் பண்ணிருக்கீங்க? 3 டிவ் எங்க டிவ் ஃபர்ஸ்ட் டிவ் ஓபன் பண்ணிருக்கீங்களா? பேனர் கிரிட் போட்டுருக்கீங்க, அடுத்து கண்டெய்னர் போட்டுருக்கீங்க, அடுத்து ரோ போட்டுருக்கீங்க, அடுத்து ஆல் எல்ஓ எல்ஜி2. இப்போ வந்து நம்ம இந்த கிரிட் செக்ஷன் இது ஒர்க் பண்ண போறோம், கிரிட் பார்ட். ஓகேங்களா? ஓகே. அதனால ஒரு இது கிரியேட் பண்ணிட்டேன் நான். பேனர்ல கண்ட்ரோல் பண்ணனும்ல இத. ஓகே, அது போட்டுட்டேன். இந்த கண்ட்ரோல், இந்த கண்டெய்னர், இந்த ரோன்றது பூஸ்ட் அப் டிஃபால்ட் நேம் இது. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக நான் கண்டெய்னர் யூஸ் பண்ணிட்டேன், லெஃப்ட் ரைட் ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக. ஓகே. நெக்ஸ்ட் பூஸ்ட் அப் ரோ காலம், அது டிஃபால்ட் இதுதானே அது. ஓகே. ஆல அந்த டிவ் இது. நெக்ஸ்ட் வந்து அந்த பார்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறதுக்காக பார்டருக்கு வந்து கிரிட்ன்றது கிளாஸ் நேம் வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ள ஐகான் நேம் நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்க போறேன் அப்படியே. ஓகே. ஓகே. பேனர் செக்ஷன்ல இருக்கு பேனர் கிரிட். நெக்ஸ்ட் இந்த கிரிட் எடுத்து இந்த கிளாஸ் நேம் எடுத்துக்கிறேன். வந்து ஒரு பார்டர் போடணுமா? ஓகே. வித் ஹைட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். வித் ஹைட் வந்து எனக்கு ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், கரெக்டாக எக்ஸாக்டாக அது தெரியல. ஃபோட்டோஷாப் வந்தால் மெஷர் பண்ணி போடலாம். ஓகேங்களா? இது வந்து அவங்க பேடிங் கொடுத்து வச்சுருக்காங்க, அதனால் கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்க முடியல. ரேண்டமாக ஒரு 200 பிக்சல் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். பார்டர் பிக்சல் சாலிட் ஒயிட். ரொம்ப இருக்கு தெரியுன்றதுக்காக 12 பிக்சல் வச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் குறைச்சி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு பிக்சல்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐகான் நம்ம பைனாக்குலர் இது வச்சாச்சு. வரைக்கும் ஓகே. டிவில உள்ள இருக்க ரெட் இமேஜில் இருக்க ஐயா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து இதோடைய சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஐகானுக்கு சைஸ் ஃபாண்ட் சைஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்கு. இப்போதைக்கு 48 தான். நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வருது. நான் டெக்ஸ்ட் என்னன்னா இது கீழே யூஸ் பண்ணிக்கிறேன். அது டேக் போட்டு இங்கே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஒரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஒயிட் கலரில் இருக்கு. இது வந்து கிரிட்டில் இருக்க அச்சீவ் தான் நான் அப்புறம் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் கிரிட்டில் இருக்க H4 பார்த்தீங்கன்னா நான் ஏன் இப்போ கிரிட் இமேஜ் கொடுக்கல, ஏன்னா இது ஓப்பன் க்ளோஸ் வந்து இங்கேயே முடிஞ்சிருது. ஓகேங்களா? அதனால் இங்கே கிரிட்டுன்றது இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே ஒரு கிரிட்டு உள்ளது அந்த H4 இருக்குது. அதனால் இந்த கிரிட்டில் இருக்க H4 யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சென்டர் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ஹலோ, பொசிஷன் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ப்ரோ. ஐகான் தானே சென்டர் ஆகும் அது.
சென்டர் ஆகிட்டு அப்புறம் டாப்புக்கு இது இருக்கும்ல, டாப் தனியாக இறக்கிங்களா? ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெஸ்பான்சிவ் அது எதுவும் அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் பேடிங் மார்ஜின் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வெப்பில் இங்கே எழுதுவீங்க மார்ஜின் ஒரு 20 பிக்சல், மார்ஜின் லெஃப்ட் ஒரு 20 பிக்சல், டாப் ஒரு 20 பிக்சல் அப்படி எழுதுவீங்க. அதே ரெஸ்பான்ஸுக்கு போகும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம ஃப்ளெக்ஸ் கான்செப்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டென்ட்டு, சென்டர், அலைன் ஐட்டம், சென்டர். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் எல்லாரும் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வந்துருச்சு. ஓகே, இது 200 ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு, அதனால் நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 170 சும்மா இப்போ விஷுவலாக இருக்கிறதுக்காக நான் அப்படியே இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட பிஎஸ்டி ஃபைலோ அதுவாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதை வந்து எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக எடுத்து போடணும். அதோடைய மெஷர்மெண்ட்டு கண்ட்ரோல் இது கால்குலேட் பண்ணி எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு நிமிஷம், ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு மேலே இருந்து கீழே கொஞ்சம் இறக்கி ஐக்கானுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதனால் மார்ஜின் டாப் கொடுத்து கொஞ்சம் இறக்கிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ஃபாண்ட் சைஸ், ஐக்கான் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தோணுது நீங்களும் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோலும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஒர்க் பண்ணும்போது. ப்ரோ, நீங்க அந்த இமேஜ் தனியா மேல போறதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் யூஸ் பண்ணீங்களா? ஆமாம். இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்றதை டிஃபைன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இது என்ன பண்ணணும்னா இந்த ரோ இருக்குல்ல, இந்த பாக்ஸில் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்கிறது ஒன்றுனா யூஸ் பண்ணுறாங்க இதே மாதிரி. ஓகேங்களா? டிஸ்பிளே ஃப்ளக்ஸுன்னு கொடுத்தனா இந்த 2 டிவ் இருக்குது அதில். அதனால் என்ன ஆகுனா அங்கே பாருங்க, இந்த கிரிட் இமேஜ்ன்றதும் இந்த H4ன்றதும் தனித்தனி டிவாக கன்சிடர் பண்ணிக்கும். ஏன்னா ரெண்டுமே பிளாக் லெவல் எலமெண்ட்டு. ஓகேங்களா? அதனால் இப்போ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்தோடனே பக்கத்தில் வந்துடும். இது எப்படி பக்கத்தில் வந்துடும், டிஸ்பிளே இன்லைன் ஃப்ளக்ஸ் மாதிரி சொல்லலாம். அது ஃப்ளக்ஸுன்றது யூஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து 1 by 1 வேணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம்ட்டு கொடுத்துப்பீங்க. காலம் கொடுத்தீங்கன்னா 1 by 1 வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ சென்டர் வேணும். சென்டர் வரணும் எனக்கு. சென்டர் வரணுன்றதுக்காக ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு ஒரு இது இருக்கும் ஃப்ளெக்ஸ் கான்செப்டில், அதனால் சென்டர் கொடுத்துப்பேன். ஓகேங்களா? சென்டர் வந்துச்சு. அடுத்து அலைன் ஐட்டம் சென்டர். அலைன் ஐட்டம் சென்டர்னா சென்டர் சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் எல்லாரும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அது யூஸ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டு இது இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியுது உங்களுக்கும். நான் கரெக்டாக இருக்கும் பாக்ஸ் சைஸ். ஒரு 35 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. 60 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இது எதை மாதிரி வரணும்? சென்டரில் வரணும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறோம்னா சென்டருக்கு நம்ம பூஸ்ட் அப் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னும் போது இங்கே வந்து நான் எத்தனை
கால் NG2 NG2 5 தான் போட்டிருப்பேன், மீதி 2 இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து அந்த 2 வந்து ரைட் சைடில் நம்ம கேப்பாக தெரியும். இது வந்து என்ன பண்ணோம்னா இந்த ரோவை சென்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த ரோவை ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரோவே மூவ் பண்ணுறப்ப சென்டர் ஆயிடுச்சா? ஓகே ப்ரோ. ஓகே. ஐக்கான் யாரும் போட்டுருக்கோம், ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஐக்கானே 2 ஐக்கான் மட்டும் சும்மா கிடச்சிது. ஐக்கான்லாம் இது ஒரு ப்ரோவில் இருக்குது, அதனால் அது இது பண்ண முடியாது. அதனால் ஓகேங்களா? உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்க போட்டேங்க. நான் இப்போ கிடக்கும்போது இப்போ எனக்கு கிடைக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் கீழே இருக்கணும், டெக்ஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கீழே இருக்கணும். அதுக்கு தான் இங்கே கிரிட் கிளாஸ் நேம் வச்சுருந்தேன். இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேனர் கிரிட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஓவராலாக இருக்குது பேனர் கிரிட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கிளாஸ் நேம் இருக்கா இல்லை எழுதுறேன். இப்போ நான் எழுதுறேன். பேனர் கிரிடு மொத்தமாக கொஞ்சம் கீழே போகணும் அப்படின்ற மாதிரி 40 பிக்சல் கீழே இருக்கிறேன். ஓகேவா? 40 ஓகே. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இதோடைய பார்டர் இதோட சைஸ் படிச்சுக்கிறேன். 1 பிக்சல் வச்சுக்கிட்டேன். வச்சுனதாக. நெக்ஸ்ட்டு ஓவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் பண்ணணும். பாக்ஸ் கலர் இல்லை கிளாஸ் நேம் போட்டு கிட்ட ஓவர் பண்ணும்போது அந்த பார்டர் கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? சாரி. ஓகே. நெக்ஸ்ட்டு கலரும் சேஞ்ச் ஆகும். ஓவராலாக கொடுத்தா சேஞ்ச் ஆகும். அந்த டிவி தான் கிளிக் பண்ணி பண்ணுறோம். செக் பண்ணி வைப்போம். ஓகே. ஐக்கான் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு, டெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகலை. அதுக்கு நம்ம தனியாக எடுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் கலரை மட்டும் ஆஃப் பண்ணவும் மாற்றணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிரிட்டை ஓவர் பண்ணும்போது ஓகேங்களா, இந்த கிளாஸ் நேமு பாக்ஸு இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகும். அப்படின்னும் போது என்ன எழுதணும்னா கிரிட்டு ஓவர் என்ன சேஞ்ச் ஆகும்னா H4 அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க H4 போட்டிங் போடலாம். புரியல. H4 போடக்கூடாது ப்ரோ. புரியல. இல்ல நீங்க அந்த டெக்ஸ்ட் தான் மாத்த போறீங்க. அந்த H4 வைக்கலாமே கிளாஸ் வந்து H4 கொடுத்தா H4 இருக்குல்ல நிறைய இடத்துல H4 கிட்ட மாறாதா ப்ரோ? அது நம்ம மோஸ்ட்லி அந்த டேக் ஒரிஜினல் டேக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ப்ரோ. ஓகே. அதான் டச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறது. நம்ம பூஸ்டாப்போட இது டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
சரி வேற எங்கேயே போய் ஒர்க் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பண்ணுறேன். ஓகே கரெக்டாக. ஓகேங்களா. இப்போ H4 யூஸ் பண்ணால் அது ஒர்க் பண்ணும்போது அந்த செக்ஷனில் H4 இருக்குல்ல, அங்கே போய் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. அந்த கிரிட் செக்ஷனில் இன்னொரு H4 இருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல மட்டும் தான் இது ஒன்று சேஞ்ச் ஆகும். H4 காமனாக கொடுத்தோன்னா அங்கேயும் H4 சேஞ்ச் ஆகும். அதனால் என்ன பண்ணணும்னா H4 ஒரு கிளாஸ் நேம் வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, பாக்ஸை ஓவர் பண்ணும்போது இந்த கிளாஸ் நேம் வந்து எனக்கு கலர் மாறணும் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. அதனால் இங்கே கரெக்டாக கலர் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் மாறிடுச்சா. ஓகே இப்போ அந்த கிளாஸ் நேம் நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம். மோஸ்ட்லி டோர் மிக்ஸ் தான், அது டம்மி கலர் தான் மோஸ்ட்லி. அதனால் நம்ம திரும்ப டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓவர் பண்ணா டெக்ஸ்ட் கலர் மாறணும்னு புரியல. இந்த கிரிட் கிளாஸ் எடுத்து அதுக்குள்ள ஏற்கனவே ஓவர் பண்ணிருக்கோம்ல, பாக்ஸ் ஓவர் பண்றோம்ல. ஆமா. அதுலயே அந்த பாக்ஸ் கிளாஸ் கிரிட்னு போட்டுருக்கீங்க பாருங்க நீங்க. இதுல போட்டதுக்கு அப்படியே எடுத்துக்கல, அந்த ஐகான் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. டெக்ஸ்ட்ன்றது எடுத்துக்கலாம். ஏன்னா டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே ஒயிட்ன்றது கொடுத்து வச்சிருக்கோம். தெரியுதா? அந்த டியூப்ல தானே அது வருது, மாறணும்ல அது. புரியல. வாய்ஸ் கொஞ்சம் ஆகுது. சொல்லுங்க. ஹலோ. இல்ல ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓகேங்களா. இப்போ நம்ம வராச்சு ஒர்க் பண்ணும்போது கலர் ஆகுன்றது. ஒர்க் ரொம்ப 2 பிக்சல் வர மாதிரி இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இது? இப்போ இமேஜ் தெரியுதா உங்களுக்கு? நம்ம இமேஜுக்கு அவங்க இமேஜ் டிஃப்ரெண்ட் தெரியுதா? நமக்கு கிளியரா தெரியுதா? அவங்க ஷேடோ யூஸ் பண்ணிருக்காங்க. ஷேடோ யூஸ் பண்ணி இது பேர் தான் இமேஜ் ஓவர்லேன்னு ஒன்று சொல்லுவோம். ஓகேங்களா. நான் இதோட யூஆர்எல் இருந்தால் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். இமேஜ் ஓவர்லே சொல்லுவாங்க. ஒரு இமேஜ் இருக்கும், ஓவர் பண்ணும்போது மேலே வந்து அந்த இது மாதிரி வரும். தெரியுதா? இது வந்து ஓவர் பண்ணும்போது வருது. நம்மளுக்கு இது வந்து ஓவர் பண்ணும்போது வரக்கூடாது, டிஃபால்ட்டாகவே வரணும். ஓகேங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணிப்போனா, இங்கே வந்து ஒரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து எம்டி டிவ். இது ஃபஸ்ட் வந்து போடுறவங்களுக்கு ஒரு எம்டி டிவ் க்ரியேட் பண்ணுறோன்னா ப்ளஸ் இது பண்ணிவிட்டு ஓவர்லே அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இந்த கிளாஸ் நேம் எடுத்து இப்போ லேயர் மாதிரி, இப்போ அந்த செக்ஷனுக்கு மேலே ஒரு லேயர் கிரியேட் பண்ணுற மாதிரி இது. ஓகேங்களா. இமேஜ் இருக்குல்ல, இமேஜ் டைப் மேலே ஒரு லேயர் மாதிரி. இப்போ வந்து இதோட கோட் எடுத்துக்கிறோம். நம்ம ஓவர்லேன்றது காமன் எல்லாத்துக்குமே. ஏன்னா பாருங்கள், இந்த கோடோட ஒரு டைம் நான் பார்த்துட்டு அதனால எடுத்தோடனே டேரெக்டாக ஓவர்லேன்றது எடுக்கிறேன். இந்த ஓவர்லேன்றது எல்லாத்துக்குமே இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு பாக்ஸும் ஒன்று கிளாஸ் கோட் இருக்கும். தெரியுதா? ஓவர்லே, டாப் ஓவர்லே அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து டாப் ஓவர்லேனா இந்த பாக்ஸ் தான் இது இருக்குல்ல, டாப் ஓவர்லே. இந்த பாக்ஸுக்கான கோடு தான் இது. இது இருக்கு பாருங்க, இது இருக்கு டாப் ஓவர்லே. அதனால இந்த ஓவர்லேன்றது தான் காமன் அந்த லே இது இருக்கு ஓவர்லே. அதனால என்ன பண்றேன், இந்த சிஎஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த சிஎஸ் எடுத்து இதை போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பேனர் செக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு வந்து பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துறோம். நம்ம பொசிஷன் ரிலேட்டிவ் தான் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் நமக்கு தேவையில்லை, அதனால டிரான்ஸ்லேஷன் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர்ல அவங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன கலர்ல வேணும்னா பிளாக் மாதிரி, லைக் பிளாக் பேக்ரவுண்ட் மாதிரி. அதனால பிளாக் கலர் கோட் வந்து 000 கொடுத்தாலே இந்த RGB ஃபுல் பிளாக் தான் இது. ஓகேங்களா.
000 பிளாக் உடைய கலர் கோடு. அதனால இது எந்த அளவுக்கு வேணுன்றதை நம்ம ஒரு ஆஃப் வச்சுக்கலாம், 40 to 50 எனக்கு தெரிஞ்சு ஒப்பாசிட்டி. ஓகேங்களா, RGBA இது இருக்கு தெரியும், இது வந்து RGB அந்த மாதிரி வரும். ஆறுனா அது ரெட்டு க்ரீனு ப்ளூ, ஏன்னா ஆல்ஃபான்ற மாதிரி, ஆல்ஃபானா அந்த ஒப்பாசிட்டி. ஓகேங்களா, அதனால அது வந்துடும். தெரியுதா? உங்களுக்கு எந்த அளவுக்கு லெவல் வேணுன்றதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கிங்க. நான் இப்போ 40 to 50 ஒரு ரேண்டமாக பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். தெரிஞ்சு இது ஓகே தான் நினைக்கிறேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இன்னொன்று கொஞ்சம் டார்க்காக வைக்கணும். ஒரு 60 புரியுதா என்ன பண்ணுறேன்ட்டு? புரியலாம் கேளுங்க. சரிங்களா, அப்படியே அமைதியாக கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ தெரியுது அந்த ஓவரில் வந்துருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இது ஒரு இமேஜ் சொன்னீங்களா, இமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு செக்ஷனுக்கு. ஆமாம், தெரிஞ்சு ஹைட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி அதனால கூட அந்த ஹைட்டு கீழே வந்து வராமல் இருந்ததில்ல, அதனால் வரலாம். பற்றி நான் ஆட்டோ கொடுத்து ட்ரை செக் பண்ணி பார்ப்போம். பாடி வாங்கதான் எப்படின்னு தெரியல. கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுது. கரெக்டான ஐட்டம் தெரியல. பாக்ஸ் கிளீன் ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. Margin top to bottom 70 pixel, left to right is 0 pixel. கரெக்டான ஃபிட் வீடியோ வரல. ஆனா பொசிஷன் போட்டுட்டு நவுத்த கூடாதுன்னா பேக்ரவுண்ட. இது வந்து ஸ்டிட்ச் ஆகுது, அததான் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டெய்னர் மட்டும் ஸ்பேஸ் வரும். கொஞ்சம் ஸ்டிட்ச் ஆகி வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால இந்த இது கரெக்டான ஸ்பேஸ் வரல. கொஞ்சம் எந்திரிச்சு நினைக்கிறேன்.
ப்ரோ நான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். இது மேல அந்த மெனு பார் வந்து பொசிஷன் ஸ்டிக்கி கொடுத்து மூவ் பண்ணுங்க. மேபி அதுதான் அதனால அது வந்து கரெக்டான இடத்த எடுத்துக்கிச்சு. நம்ம வந்து அது இன்னும் இதுவும் ஆகலை. இப்போ இமேஜ் வந்து இந்த 600 கொடுத்துருக்கோமா, இதுக்குள்ள வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இந்த பாட்டம்ல தான் இப்போ பொசிஷன் போட்டு பாட்டம் போட்டு மேல மூவ் பண்ணா என்ன ஆகும்னா புரியல. அது இமேஜே மொத்தமா ஒரு மாதிரியா இருக்கும். சொல்றது அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இமேஜ் மொத்தமா தூக்கிட்டு வரக்கூடாது. இந்த வருது 713 கொடுத்தா வருது ஃபுல் இமேஜ். இது கரெக்டான எக்ஸாக்டான ஹைட் தெரியல. சரிங்களா? கொஞ்சம் ரைட் தெரியுதா? இமேஜ் தான் ஃபுல் இமேஜ். அதான் நான் இது கரெக்ட்னா இப்போ அதுல வந்து அந்த கோடுக்கு அதாவது கம்பிக்கு கீழே அந்த டெக்ஸ்ட் வருது, இதுல கம்பிக்கு மேல வருது. சோ அதான் அந்த கண்ட்ரோல் நம்ம இது பண்ணணும். ஏன்னா என்ன இது பண்ண ஆரம்பிக்கல ப்ரோ. அவங்க அந்த மெனு பாரையும் இமேஜ்க்கு மேல தான் எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இப்போ வந்து நேம் பார் இருக்குல்ல, இது வந்து இந்த இமேஜுக்குள்ள வரும். ஓகேங்களா? அப்படின்னும் போது இந்த டெக்ஸ்ட் எல்லாம் சென்டர்ல வந்து கீழே கரெக்டா வந்துடும். அந்த கண்ட்ரோல் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? நேம் பார் கண்ட்ரோல் பண்ணணும். டிஃபால்ட்டாவே அது மேலே தான் இருக்கணும். அதனால பொசிஷன் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணலாம். அது ஸ்டார்டிங்லேயே மேலே தான் இருக்கு. நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே இருக்கும். இல்லை, ஸ்டார்டிங்லேயே மேலே இருக்கு. அதான் பொசிஷன் ஃபிக்ஸட் தான் யூஸ் பண்ணணும். பொசிஷன் ஃபிக்ஸட் டாப் 0 with 100%. ஓகேவா? ஸ்பேஸ் இருக்கு. இது ஓகே தான் ப்ரோ. நம்ம இப்ப இப்படி வச்சுட்டு டைட்டிலையும் அந்த பாக்ஸையும் கொஞ்சம் கீழே இருக்குன்னா கரெக்டா ஆயிரும்ல. இப்போ இறக்கணும். அதான் சொல்ல அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஒரு நேம் ஃபுல்லா வச்சுட்டோமா, இமேஜுக்கு டச் ஆகாது. அது தனியே பார்ட்ல இருந்தது. இப்போ என்னன்னா இந்த பேனர் செக்ஷன் மேல நேம் பார் எடுத்துட்டு வந்துட்டோம். எடுத்து வரும்போது இப்போ வந்து கீழே இருக்கு அந்த பாக்ஸ் டெக்ஸ்ட் கொஞ்சம் அலைன்மெண்ட் கீழே இருக்கு. கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் இது பண்ணலாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்து ஃப்ரீ டவுன்லோட் பக்கத்துல ஒரு ஏரோ இருக்கு, அதை கிளிக் பண்ணி போயிருங்களேன். அது ஃபுல் சைட்டுக்கு போயிடும். நம்ம அங்க இருந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அந்த ஏரோ. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்க்குற அவுட்புட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக மேட்ச் ஆகும். மட்டும் கீழே
equity இதுதானே ஆல்ரெடி கொடுக்குறேன். இந்த 69 கொடுத்துருக்கேன். 16 கொடுத்த இடத்துக்கு எதுக்கு எடுத்துக்கும் கேக்குதா? I think bottom. Correct. இதெல்லாம் இது ரைட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ரொம்ப தான் அதிகமாக கொடுத்துருக்கேன். அண்ணனுக்கு நெட் இல்லையா? பிரகாஷ் என்ன ஆச்சுன்னா
ஹலோ எஸ் அண்ணா. எப்போ கட் ஆயிடுச்சு? தெரியல என்ன நடந்துச்சுன்னு, அப்படியே லேக் ஆகிட்டு இருந்துச்சு. அது எவ்வளோ நேரம் ஆகுது? நான் உங்களுக்கு தனியா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு 10 minutes அப்படிதான் ப்ரோ இருக்கு. இல்ல 10 minutes இல்ல 2 minutes தானா? 2 minutes தான். இல்ல இது ஸ்கிரீன் ஷேர் பண்றது ப்ரோ. தெரிஞ்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. 2 minutes தானா? இல்ல 2 minutes இல்லையா? எல்லாமே கட் ஆகிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணா நான் ஓகேவா கேட்டுட்டு இருந்தேன். பார்த்தா எந்த இதுவுமே தெரியல. அதான் நான் பேசினேன், யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வெளியில போயிட்டு வந்தேன். பார்த்தா நான் மட்டும் தனியா வெளியே இருக்கேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணா. இப்படியே தானே இருந்துச்சு, ஒன்றும் இல்லைண்ணா. ஓகே இப்போ இது என்ன இஷ்யூனா, இந்த இமேஜோட ஹைட் கண்ட்ரோல் தான் கொஞ்சம் இது இஷ்யூவா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த இமேஜ் வந்து இவ்வளவுதான் இருக்கு ஹைட்டு. புரியுதா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு இது கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம 100% ஒரு ஹைட் வித்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தா அது ரொம்ப. இப்போ நான் சொல்ற மாதிரி பொசிஷன் போட்டு பாட்டம் போட்டு மேல தூக்குனா என்ன ஆகும்னா, பொசிஷன் போட்டு பாட்டம் போட்டுனா புரியல. இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு பொசிஷன் பாட்டம்னு போட்டுட்டு பொசிஷன் அப்சல்யூட்டா ரிலேட்டிவா போட்டுட்டு பாட்டம் கொடுத்து கீழ இருந்து மேல தூக்குனா என்ன ஆகும்னா, அது மூவ் ஆயிட்டு தான் இருக்கும். கரெக்டா ஃபிக்ஸ் ஆகாது. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வித்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? வித்து வந்து 100 ஹைட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அந்த வித்துக்குள்ள இந்த இமேஜ் வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பேக்ரவுண்ட் சைஸ் கவர்ன்றது அந்த வித்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி உள்ள வந்துடும். ஜூம் இன்ல ஃப்ரண்ட்ல வர மாதிரி வரும் கவர்ன்றது. இப்போ நான் சொல்ற மாதிரி சொல்லி மூவ் பண்ணா என்ன ஆகும்னா அது வந்துரும்லண்ணா? கரெக்டாலாம் வராது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, வாய்ப்பு இருக்காது. டோட்டலா சேஞ்ச் மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்சல்யூட் ரிலேட்டிவ் மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இமேஜ் கண்ட்ரோல்லாம் எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் பண்ற மாதிரி வேணா வைக்கலாம் அப்சல்யூட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஓகே. இது வந்து ரொம்ப ஹைட் மேலே கீழே மட்டும் ஸ்விட்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க பாருங்க, டாப் தெரியுது அந்த பவர்ஃபுல்க்கு மேல. இது வந்து எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஆனா அவங்க கொடுத்துக்கிறத சின்ன ஸ்பேஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒரு 2 விரல் மாதிரி தான் இருக்கு. மாதிரி பாதி எடுத்துக்கிச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா மேல மூவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன். அப்படி இல்லையாண்ணா? அப்படியே பண்ண முடியாது. சும்மா அப்சல்யூட் கொடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்க. ரிலேட்டிவ் என்ன பண்ணுங்க பாட்டமா என்ன கொடுங்க பாட்டம் என்ன வர அந்த மாதிரி டெக்னிக் இது. பிக்சல் தெரியுதா உங்களுக்கு? ஹலோ தெரியுதுண்ணா. இப்போ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா மேல போதா கீழே போதா? இப்போ அப்படியே அப்போ பாட்டம் போடுங்க. நீங்க டாப் போட்டுருக்கீங்களா? இதுதான் இப்படிதான் இருக்கும். ஆனால் இமேஜ் கரெக்டாக வருது. அது ஓகே இல்லைண்ணா? இப்போ ஓகே தான். ஃபுல்லாக அப்படியே உள்ள போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு அந்த இது போடணும்னா உள்ள போகாம இருக்கிறதுக்கு இது போடுவோமே, ஸ்டிக்கி போட்டு. இது வந்து ஃப்ரண்ட்ல எடுத்துருந்தோம். இதே ஓகே தான் நினைக்கிறேன். இப்படியாச்சும் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க. உங்க டிசைன் வந்து மொபைல்ல கண்ட்ரோல் பண்ணா அது ஓகே. இப்போ வந்து இங்க வந்து அப்சல்யூட் கொடுத்து வச்சு இது பண்ணி வச்சிரமா, மொபைல்ல வந்து எடுத்து விட்டுறணும். இப்போ டெக்ஸ்ட் கீழ இறக்கிருக்கேன் நான் அந்த ஹெட்டிங்.
போய் இப்பதான் பேனர் செக்ஷன் ஃபுல்லாவே முடிஞ்சா? ஆமா கரண்ட் போயிடுச்சு நான் நடுவுல. ஓகே எல்லாருக்கும் ஆனா தெரியல, நான் நடுவில் அப்படியே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நான் எல்லாருக்குமே. ஏன்னா டைம் யாராவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த காலேஜ் கிடையாது மாதிரி அப்படியே வெளில போயிட்டேன், ஃபுல்லாவே நானும் வெளில போயிட்டேன்.